சரி இப்போ என்ன மழை பெய்யுது, எங்கே உட்காந்து சாப்பிட்றது? பாறையில லைனா உட்காருங்க அப்படியே. ஒரு இட்லி பொடி இருக்கு, ஆனா எண்ணெய் இல்ல. இட்லி பொடி மட்டும் போதும். இட்லி பொடி இருந்தா போதும். எடுத்துக்கோ. எங்கடா அடுப்பு பத்துக்குதுன்னு பார்த்தா சரி பார்த்தாலும் ஒரே வந்து காத்தடிச்சிட்டு இருக்கு. ஆமா இந்த இடம் பார்த்தா வந்து நம்ம இயற்கையாவே ரெடியா இருக்கு. இயற்கையாவே அடுப்பு ரெடியா இருக்கு. இந்த பக்கம் ஒரு கல்லை போட்டு ஆமா இதை வச்சுட்டு அழகா கரெக்டா செட் ஆயிடுச்சு. சிறப்பு சிறப்பு. சரி இப்போ விறகெல்லாம் ரெடியா இருக்கு. பத்த வச்சோம்னா காய்கறி நறுக்கிட்டு இருக்காங்க. முடிச்ச உடனே கிளீனா ஆரம்பிக்கிறோம். சூப்பரா சமைக்கிறோம். சரி இப்போ மழை பெய்யுது என்ன பண்ணுவீங்க? அது வந்து கிளைமேட் வந்து ஊட்டி மாதிரி இருக்கு. லைட்டா துருவிட்டு அப்படியே போயிடும். அது நெருப்பு எரியறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை சூப்பரா இருக்கும். அப்படியா? மாஸ்டர் வாசம் நான் செய்றேன். நீங்க தானே போட செஞ்சீங்க. ஆஹா சகரக்காவும் ராஜாவும் சேர்ந்து வேணாம். குடைக்கு மேல நிப்பமாக்கா. நல்லா இருக்கா ப்ரோ? சூப்பர். அவ்வளவுதான். சூப்பர்ண்ணே. பத்த வச்ச சரியா இருக்கும். பத்த வச்சு வெங்காயம் நறுக்கிட்டாங்க. வெங்காயம் இல்ல ஆச்சியா. மீதியா இதுக்கு தயிர் வந்துட்டேன். இல்லை ஒரு 5 செகண்டுக்கு போடுறது. கொடை பிடிங்க. சூப்பர். வசந்தம் நனையுது, ஒரு கொடை எடுத்துட்டு வா சுதன் கார்ல இருந்து. இப்ப நம்மளோட ஆர்டிஓ திருச்சியோட ஆர்டிஓ பத்த வச்சு துவக்கி வைப்பாரு சமைக்கிறத. அப்படியா? ஆமா. இப்ப அடுப்பு எரி விட்டப்படுகிறது. தண்ணி கொண்டு ஊத்துங்கப்பா. வெட்டி போட்டிருக்கான்னு பாத்துக்க. வெட்டி போட்டா எடுத்து ஐயா மழை தூரிக்கிட்டே இருக்கிறதுனால சரியா சாப்பிடுங்க. மழை விட்டுருக்குங்களா? உங்களுக்கு வேணும்னா ஓகே. இப்பதான் ஃபர்ஸ்ட் வெங்காயமா வந்துடும்ல. செம்மையா எரியுது. கல்லுப்பு. கேஸ் ஸ்டவ்ல செய்யறதுக்கும் இதுக்கும் நல்ல வித்தியாசம் நிறைய இருக்கு. உப்பு போடாதீங்க யாரும். இனிமேல் இந்த மாதிரி கல் உப்பு வெறுமலா தூங்க மல்லி போடுங்க எல்லாத்தையும். எல்லாத்துக்கும் காரணம் என்ன? எங்க ஆளு பாய்ஸ்னா வாட்சை வந்து ரைட் ஹேண்ட்ல கட்டுறாங்க, இது லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டுறாங்க. கேர்ள்ஸ்னா வாட்சை வந்து ரைட் ஹேண்ட்ல கட்டுறாங்க. ஏன் கட்டலனா விழுந்துடும். இல்ல கிடையாது. யார் சொன்னா? சொல்லுங்கண்ணே. யாரும் சொல்லுங்க. இல்ல இப்ப இவர் ஒருவேளை இப்ப ஆன்சரை மாத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல 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 இல்ல. சொல்லுங்க. யார் சொல்றா? யார் சொல்றீங்க? சொல்லுவா. டைம் பார்க்கதா? டைம் பார்க்க எந்த கையில கட்டா என்னங்க? ஹாஸ்பிட்டல் போனானா வீட்டுக்கு வந்து அவங்க பொண்டாட்டி விரலு அவங்க பொண்ணு விரலு எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டானோ. டாக்டர் மருந்து ஒண்ணு சொன்னாரா, அதை சாப்பிட சொல்லி அதனால சாப்பிட்டானோ. ஏன்னா டாக்டர் வந்து லேடிஸ் ஃபிங்கர் நிறைய சாப்பிடணும்னு சொன்னாராம். ஆஹா, நல்ல மழை வந்துருச்சு. நம்ம அரசு அதிகாரி இதுக்குள்ள இருக்காரு, வாங்க போய் பார்ப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. எவ்வளவு அடாத மழை பெஞ்சாலும் அடுப்பு சூப்பரா ஏறி வரும் பாருங்க. இல்லண்ணே அடுப்பு விடுங்க. பொறுப்பு எவ்வளவு மழையிலையும் கொடை பிடிச்சிட்டு அங்க பாருங்க. சரியான மழை பிடிச்சிக்கிச்சு. சொல்லிடாதீங்க, வந்துட்டாருங்க.
பார்த்து பார்த்து ஒருத்தன் நிப்பான். இவரு போய் நான் தான் ப்ரோ அந்த ஜீனி எடுப்பேன் துணி தரீங்களா ஜீனி எடுத்து கொடுங்க கவர்ல அது இப்படி கேட்க காபி சூப்பரா இருக்கு. அப்படி அது ஒன்றும் ஈஸியா இருக்கும். நம்ம மட்டும் பிளாக்கா இது மூலமா நீ என்ன நிரூபிக்க விரும்புற? நான் எப்பயுமே ரெடியா எடுத்துட்டு வருவேன் ப்ரோ. அப்படியா? அரிசிங்க எப்படிங்க பத்தும் நீங்க நான் வீட்டுக்கே சாதத்துக்கு எவ்வளவு போடுறோம். அரிசி வீடியோ ஆன் பண்ணிருக்காரான்னு கேட்டுக்கோங்கக்கா. தண்ணி அதிகமா உனக்கு தக்காளி கொடுங்க. தனித்தனியா நிக்கும். என்னை உட்கார வச்சுட்டு அவர் தான் எரிச்சிட்டு இருக்காரு. உப்பு பாக்கெட்டுங்க. ப்ரோ கொஞ்சம் தள்ளுங்க. ப்ரோ ஹாய் சொல்லுங்க. உப்பு பாக்கெட் ஹாய். போது கரண்டி இருக்குல்ல. ஏற்கனவே கரண்டி இருக்கு. கண்ணாடி கழுத்தால கரண்டி தெரியும். கரண்டி விட மாட்டேங்கிறீங்க, அடுப்பு எரிக்க விட மாட்டேங்கிறீங்க. இருக்கிற கரண்டி வச்சு கிண்டு அங்க பாரு தெரியல உனக்கு. அங்க போடு. அப்புறம் அந்த கண்ணாடி போட்டு தான் எப்படி தெரியும் அவருக்கு? கண்ணாடியே கழட்டுங்க ப்ரோ. அது ஆதிரா கண்ணாடி வாங்கி போடுங்க கேவலமா. குண்டா ஆடுது ப்ரோ. வைரா எந்த பாட்டுக்கு? நல்ல காமெடி ப்ரோ. ப்ரோ திஸ் இஸ் ஷேக்கிங். டு சம்திங். நகர மஞ்சள் அடியில ஒரு கல்லு வைக்கணும். கல்லுக்கு ப்ரோ going to get the stone and முட்டு கொடுத்து. அடியில பிடிக்குங்க. எரிய ஆரம்பிச்சு அந்த மசாலா ஃபுல்லா அதுல ஒட்டிக்குங்க அப்புறம். ஒண்ணும் பண்ண முடியாதுமா. எவ்வளோ ஆளுன்னு பாப்பமா? ரெண்டு ஆளாலாம் இருக்கும் போலயே. செம ஆழமா இருக்கு. ரெண்டு ஆளாலாம். ப்ரோ உட்காந்துருக்காத பார்த்து. ராஜாண்ணா ரிவ்யூ ப்ளீஸ். எப்படி இருக்கு? அருமையான ஃப்ளேவர், டேஸ்ட் எல்லாமே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? இந்த காம்பினேஷன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கிறது. தக்காளி சாதம் உருளைக்கிழங்கு சூப்பரா இருக்கா? ஓகே பாய்.